வரும் மே மாதம் நடைபெறும் அடிலான் தேர்தலில் அதன் தேசிய உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதாக அக்கட்சியின் தகவல் குழு தலைவர் டத்தோ ஃபாமி ஃபட்ஜெல் தெரிவித்தார். அடிலான் தேசிய உதவித் தலைவர்களுள் ஒருவராக நானும் கட்சிக்கு சேவையாற்றும் வாய்ப்பு இருக்கிறது என்று கருதுவதாக அவர் சொன்னார். அடிலானில் நிலவும் போட்டியானது ஒரு குடும்பத்துக்குள் நடக்கும் போட்டியாகும். ஆரோக்கியமான முறையில் போட்டியிட நாங்கள் விரும்புகிறோம். பாதகமான தன்மைகளை நாங்கள் தவிர்க்கின்றோம் என்று அவர் சொன்னார். நானும் கட்சி அணியினரும் சிறந்த ஆலோசனைகளை முன்வைத்தோம். ஏனெனில் லட்சிய பார்வையை கொண்ட கட்சியாக அடிலான் திகழ்கிறது என்று அவர் சொன்னார். தலைநகர் கோலாலம்பூரில் நேற்று நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் அவர் நிருபர்களிடம் பேசினார். அடிலான் தேசிய உதவித் தலைவருக்கு போட்டியிடும் 5வது தலைவராக தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபாமி உள்ளார். ஏற்கனவே 2022ஆம் ஆண்டில் இவர் தேசிய உதவித் தலைவருக்கு போட்டியிட்டார். இப்போது மீண்டும் தேர்தல் களத்தில் குதிக்கிறார். ஏற்கனவே பெர்மாத்தாங் பாவ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நூருல் இசா அன்வார் அடிலான் தேசிய உதவித் தலைவருக்கு போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறார். தற்போது ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி, நகரி சம்பிலான் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீனுடின் ஹருன், அமைச்சர் நிக் நஸ்மி நிக் ஹமாட், அமைச்சர் சாங் லீ காங் ஆகியோர் அடிலான் தேசிய உதவித் தலைவர்களாக உள்ளனர். தங்கள் பதவியை தற்காத்துக் கொள்ள போட்டியிடப் போவதாக அமீனுடின் நிக் நஸ்மி ஆகியோர் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.